ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்களென்றால் என்னுடைய சாட்டர்டே ஈவினிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேர் கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கு நான் ஒரு பர்த்டே கேக் கொண்டு ஆர்டர் வந்திருக்குது, அது நான் கொடுக்க வேணும். இப்போ அதுக்கு தான் நான் இந்த பட்டர் க்ரீம் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த பட்டர் க்ரீம் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ பட்டர் எடுத்திருக்கிறேன். இந்த பட்டரை நான் கலர் மாற மட்டும் நல்லா அடித்து எடுக்க போகிறேன். நீங்கள் கேன் பீட்டரும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனால் விஸ்கால நீங்கள் அடித்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் டைம் எடுக்கும். அதை விட அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் கொஞ்சம் அதிகமாக செய்ய போகிறேன். அதுக்காகத்தான் இந்த ஸ்டாண்டு மிக்சர் நான் யூஸ் பண்ணுறேன். இது போல் ஒரு 15லேருந்து 20 நிமிடம் நல்ல ஹை ஸ்பீட்டில் வச்சு இந்த பட்டரை நாங்கள் அடித்து எடுக்க வேணும். இப்போ அந்த பட்டர் க்ரீம் எங்களுக்கு நல்ல திக்காக இருக்கிறதுக்காக நான் இது போல் ஒயிட் சாக்லேட் 100 கிராம் எடுத்து டபுள் பாயில் முறையில் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்க, இது போல் நல்ல வடிவாக நான் இந்த பட்டரை கலர் மாற மட்டும் அடித்து எடுத்துட்டேன். இவ்வளவுத்துக்கு நான் 1250 கிராம் ஐசிங் சுகர் எடுத்துருக்கிறேன். இந்த ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நான் அடித்து விட போகிறேன். மொத்தமாக போட்டுடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போட்டு அடித்தோம்னா தான் இது எங்களுக்கு தண்ணித்தன்மை இல்லாமல் நல்ல திக்காக எங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் சொல்கிறீங்க, அக்கா இந்த பட்டர் க்ரீம் எங்களுக்கு திக்காக வருதில்லை, தண்ணியாகவே வருதுண்டு. அதுக்காகத்தான் நான் உங்களை இந்த ஒயிட் சாக்லேட் இதில் சேர்த்துக்கொள்ள சொல்கிறேன். ஃப்ளேவருக்காக ஏதாவது ஒரு நீங்கள் எசன்ஸ் விட்டுக்கொள்ளுங்க. நான் இதுக்கு வனிலா எசன்ஸ் நான் விட்டுக்கொள்கிறேன். இப்போ பாருங்க, இது போல் நல்ல வடிவாக இங்கே பாருங்கள், இப்பயே நல்ல திக்கான பதத்துக்கு எங்களுக்கு வந்திருக்கு. இதை ஒரு 10 நிமிஷம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பியும் பீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்க, இவ்வளவுத்துக்கு இந்த பட்டர் க்ரீம் எங்களுக்கு செட் ஆகி வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் புதுசாக செய்கிற நீங்கள் கூட எந்த விதமான கஷ்டமும் இல்லை. இதே மெத்தடில் நீங்கள் பட்டர் க்ரீம் ரெடி பண்ணி நல்ல ஒரு அழகான கேக்கை நீங்கள் ஆர்டருக்கு செய்தெடுத்து கொள்ளலாம். இன்றைக்கு சனிக்கிழமை, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லை, அதில் பிள்ளைகள் வீட்டை நிற்கணும். இப்போ நேரம் பார்த்திங்கன்னா 4:30 ஆகிட்டுது. நான் ஈவினிங் டீ டைமுக்காக இந்த உளுத்தமாக தேங்காய் சீனி எல்லாம் போட்டு குழச்சி வச்சுருக்கிறேன். பிள்ளைகள் இந்த உளுத்தமாக சாப்பிடுவினும், அவைகள் அதோட தண்ணி குடிச்சிருவினும். நான் எனக்கு ஒரு கப் டீ எடுத்திருக்கிறேன். எப்பயும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் எழும்பினாலும் சரி, இந்த ஈவினிங் டைமும் நாங்கள் டீ குடிக்க வேணும். எல்லாத்தையும் அந்த நாளே எங்களுக்கு போகவே போகாது. ஓகே, இப்போ டீ எல்லாம் குடித்தாச்சு. நாளைக்கு சண்டே, அதுக்காக நான் மசாலா தோசை பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கறதுக்கு 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கிறேன். இதோட பார்த்தீங்களென்றால் நான் 3 கப் பொன்னி அரிசி எடுத்திருக்கிறேன். நீங்கள் புழுங்கலோ பச்சையோ பொன்னி அரிசி எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் எல்லாம் இட்லி அரிசி போடுறண்டாலும் போட்டுக்கொள்ளலாம். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கொள்கிறேன். கட்டாயம் நாங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ நாங்கள் இந்த வெந்தயம் சேர்த்துக்கொள்ள வேணும். அதோடையே பார்த்தீங்களென்றால் 1 கப் உளுந்து சேர்த்துக்கொள்கிறேன். அதாவது 4 கப்புக்கு 1 கப் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதுதான் அளவு. அதோடைய 1/2 கப் கடலைப்பருப்பும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 தண்ணியில் நல்ல வடிவாக கழுவி போட்டு இதை நான் ஊற விட போகிறேன். குறைஞ்சது 3 ஹவர் நீங்கள் ஊற விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. 3 ஹவருக்கு பிறகு நீங்கள் 5 ஹவரோ 6 ஹவரோ 7 ஹவரோ நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம். குறைஞ்சது 3 ஹவர் கட்டாயம் நாங்கள் இந்த அரிசியை ஊற விட்டே ஆகணும். அப்போ தான் நாங்கள் செய்ய போகிற தோசையோ இட்லியோ சாஃப்டாக வரும். ஓகே, இப்போ பாருங்கள், இது போல் நான் நல்லா கழுவி எடுத்து தண்ணியோட இப்போ எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இதை ஊற வைக்க போகிறேன். இப்போ ஊற வச்சுட்டு வாங்க, கார்டனுக்குள்ளே எனக்கு நிறைய வேலை இருக்குது, அங்கே போகலாம். இப்போ பார்த்தீங்களென்றால் இது என்னட்ட இருக்கிற இந்த கேட்ரஸ், இந்த கேட்ரஸ் எல்லாம் குட்டி குட்டி பொட்ஸோடு இருக்குது. இன்றைக்கு நான் இதுக்கு மண்ணும் மாற்றி கொஞ்சம் பெரிய பொட்ஸாக நான் இதுக்கு மாற்றி வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்றால் நான் இந்த கேட்ரஸ் எல்லாமே இந்த ஷூ ஸ்டாண்டில் தான் வச்சிருக்கிறேன். ஆனால் சில கேட்ரஸ் நான் இப்படி இந்த சின்ன சின்ன அழகாக இருக்குமென்றதுக்காண்டி பொட்ஸில் வச்சுட்டு அந்த செல்ஃபில் வச்சு விட்றேன். நான் இப்போ அதுக்காக 2 மட்டும் நான் இதில் இப்படியே விட்டுட்டு மற்றதுகளுக்கு தான் நான் கொஞ்சம் பெரிய பொட்ஸாக மாற்ற போகிறேன். ஏனெண்டா
வளர வளர கொஞ்சம் பொட்ஸ் வந்து பெருசாக இருந்தால் தான் அது எங்களுக்கு பட்டு போகாமல் நல்ல செழிப்பாக வளரும். இந்த கட்ரஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்றால் இதுக்கு நாங்கள் அதிகமாக தண்ணி எதுக்குமே நாங்கள் ஊற்ற தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த பட்டர்ஃப்ளை வந்து நான் 3 கலரில் வாங்கியிருந்தேன். அப்போ அதை இன்றைக்கு இதில் ஷூ ஸ்டாண்டுக்கு மேலேயே எனக்கு ஒரு இடம் இருக்குது. அப்போ அதில் வந்து வாசல் நாங்கள் வெளிக்கதவு திறந்து உள்ளுக்க வரும்போது இந்த பக்கத்தில் கொழுவி இருந்தால் அது வந்து நல்ல அழகாக இருக்குமென்றதுக்காக அப்போ 3 குட்டி குட்டி ஆணியை அதில் அடிச்சுட்டு பாருங்கள், இது போல் இந்த பட்டர்ஃப்ளையும் பறந்து கொண்டிருக்குது. பார்க்கவும் நல்ல அழகாகத்தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா என்னுடைய கார்டனுக்குள்ளே நான் வந்துட்டேன். ஆனால் வந்தால் இந்த பறவைகளின் சத்தம் உண்மையில் அவ்வளோ ஒரு அழகாக காதுக்கு இனிமையாக இருக்குது. இப்போ இதில் தான் இருந்து நான் வேலை செய்ய போகிறேன். நிறைய பேர் என்னட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, அக்கா நீங்கள் எந்த மண் வந்து யூஸ் பண்ணுறீங்களன்னு சொல்லி. இன்டோர் பிளான்ட்டுக்கண்டும் இந்த பச்சை மரங்களுக்கண்டும் கடைகளில் வந்து மண் இருக்குது. ஆனால் சில பேர் சொல்கிறீங்க அது வந்து எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இருக்கிற இடத்துல அது இல்லையண்டும் சொல்கிறீங்க. ஆனால் ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் வந்து யூனிவர்சல்ன்னு சொல்லி மண் இருக்குது, அது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவுட்டோர் கார்டனுக்கும் யூஸ் பண்ணலாம், இன்டோர் பிளான்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த மண்ணை யூஸ் பண்ணியே நீங்கள் உங்களோட இன்டோர் பிளான்ட்டுகளை வளர்த்து கொள்ளலாம். அது வந்து உங்களுக்கு சிம்பிள். என்னென்னு சொன்னால் யூனிவர்சல் என்றால் எல்லாத்துக்கும் பொதுவான மண் தான். அந்த சொயில் எப்படி இருக்குமென்று பார்த்திங்கன்னா அந்த மரத்தூள்கள் இருக்கும், மற்றது கொஞ்சம் மணல் மாதிரி எல்லாமே கலந்து இருக்கும். அதால் அந்த எல்லா மரங்களுக்கும் அது சூட்டாகக்கூடிய ஒரு மண் தான். நீங்கள் அதை வாங்கி கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சல்ண்டு இருக்கக்கூடிய அந்த மண்ணில் தான் நான் இப்போ இந்த கட்ரஸ் எல்லாத்துக்கும் போட்டு கொண்டிருக்கிறேன். அந்த கட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த மணலோடு சேர்ந்த ஒரு மண், அது அப்படியே நான் அந்த கட்ரஸோடு எடுத்து தான் நான் இதுக்குள்ளே வச்சுக்கொள்கிறேன். நான் இதுவரைக்கும் இது வாங்கி 1 இயர் ஆச்சுது. என்னென்னா இந்த மண் இதுக்கு போட்டதில்லை. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நான் போடுறேன். இது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியலை. இல்லாட்டியும் நாங்கள் அந்த கட்ரஸுக்கண்டு இருக்கக்கூடிய அந்த மண் தான் வாங்கி நான் போடணும் என்னோ தெரியலை. இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது எப்படி வருதுன்ட்டு நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் தருவேன். லாஸ்ட்டு நான் போட்ட வீடியோஸில் எங்களுடைய பர்த்டே ப்ளாக் போட்டிருந்தேன். நிறைய பேர் எங்களுக்கு விஷ் பண்ணி இருக்கிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய வீடியோஸை பார்க்குற நீங்கள் நிறைய பேர் எனக்கு இப்போ கொமெண்ட்ஸை எழுதாமல் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஏனென்று தெரியலை. ஆனால் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்களோ பார்க்கல எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு சரிப்புலாம் சொன்னால்தான் என்னால் இதை விட என்ன பெட்டராக திருத்தி, ஏதாவது நான் தவறு செய்தாலும் நான் உங்களுக்கு திருத்தி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்களன்ட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் எனக்கு போய் கொமெண்ட்ஸில் சொன்னால்தான் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் வீடியோஸை வந்து போட்டுக்கொள்ள முடியும். இப்போ கார்டனுக்குள்ளே வச்சு பொட்ஸெல்லாம் மாற்றி போட்டு மண்ணெல்லாம் மாற்றி கொண்டு வந்தாச்சுது. இப்போ இங்கே வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இது போல் இந்த பொட்ஸுகள் இருக்குது. என்னென்னா நாங்கள் இதுக்குள்ளே ஊற்றக்கூடிய அந்த தண்ணி வந்து கீழே வழியாமல் இருக்கிறதுக்காக இது போல் பொட்ஸுகளெல்லாம் நான் இந்த வீட்டுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காண்டி வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ அதுகளுக்குள்ளே எங்கெங்கே என்னத்தை வைக்கலாமென்று பார்த்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன்.
எப்பயும் பார்த்தீங்களென்றால் இந்த இன்டோர் பிளான்ட் வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்குறது சரியான ஈஸியன்று நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் அது வந்து சரியான கஷ்டம். அப்பப்போ நாங்கள் பார்த்து பார்த்து தண்ணி ஊற்ற வேண்டி வரும். அதுவும் வந்து குளிருக்கு எங்களுக்கு ஓகே, ஆனால் சம்மருக்கு நாங்கள் பார்த்து பார்த்து எல்லாத்துக்கும் தண்ணி கட்டாயம் ஊற்றியே ஆக வேணும். அதை விட பார்த்தீங்களென்றால் நாங்கள் அந்த இலியலுக்கு கூட ஸ்ப்ரே பண்ணி விட வேணும், அது கட்டாயம். இல்லாட்டிக்கு இந்த சம்மருக்கு தான் நிறைய இன்டோர் பிளான்ட்டுகளெல்லாம் எங்களுக்கு பட்டு போகிறது. எனக்கு கூட ஒரு 3-4 கேட்ரஸ் எல்லாமே காஞ்சு போயிருக்குது. எல்லாமே நல்லா இருந்தது, என்னென்னு தெரியலை. இப்போ ஒரு 1 வீக்காக எனக்கு அது எல்லாமே பட்டு கொண்டு போகுது. அது என்னத்துக்காக ஏதுகண்டு எனக்கு தெரியல. இந்த கட்ரஸுக்கு நாங்கள் தண்ணியோட கலந்து ஊற்றக்கூடிய அந்த மருந்துகளும் இருக்குது, அதையும் வாங்கி ஒருக்கா ஊற்றி பார்க்கலாமென்று தான் யோசிக்கிறேன்னு தெரியலை. இது பார்த்திங்கன்னா நான் அந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நான் வாங்கியிருக்கிற இன்டோர் பிளான்ட்டுக்கண்டு எல்லா பச்சை கலர் பிளான்ட்டுக்கு நாங்கள் இதை ஊற்றி கொள்ளலாம். தண்ணியோட கலந்து நாங்கள் இந்த பொட்ஸோலோட கொண்டு வந்து நாங்கள் ஒரு பக்கெட்டுக்குள்ளே வச்சு விட்டுட்டோம் என்றாலே எங்களுக்கு இந்த வேர் பக்கத்தால் அந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கு பிறகு நாங்கள் இதை கொண்டு எந்தெந்த இடத்துல வைக்கணும் அங்கே நாங்கள் வச்சு விடலாம். இப்பையும் பார்த்தீங்களென்றால் இன்டோர் பிளான்ட் நாங்கள் ஒரு 1 இயர் 2 இயர் வந்து நாங்கள் ஏதாவது வீட்டில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசரை கொடுத்து நாங்கள் வச்சிருக்கலாம். இருந்தாலும் இங்கே வந்து குளிரும் கூட, அதே மாதிரி எங்களுக்கு வெயிலும் கூட, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஏதாவது மருந்துகள் வாங்கி யூஸ் பண்ணினா மட்டும்தான் இந்த இன்டோர் பிளான்ட்டுகளை வந்து நாங்கள் சக்ஸஸாக வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் இப்போ 2 வருஷத்துக்கு பிறகு இந்த மருந்து வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதுவின் வளர்ச்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பர். நான் ஒரு 2 தடவைக்கிட்ட நான் இங்கே பாருங்கள், இதில் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கண்டு கூட வந்திருக்குது. இது வாங்கி பாருங்கள் 1 இயருக்கு இப்போ தான் ஒரு கண்டு வந்திருக்குது. ஆனாலும் இந்த மருந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா நிறைய தளிர்கள் வருது, மற்ற பெரிய பெரிய இலியல் எல்லாம் வருது. இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க விருப்பப்பட்டால். ஏனெண்டா நான் கிட்ட காட்டியிருக்கிறேன், நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க அக்கா கிட்ட காட்டுங்க, நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதை வேண்டக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு அதுக்காக நான் உங்களுக்கு இது கிட்ட காட்டியிருக்கிறேன். விருப்பப்பட்டாக்க நீங்களும் அது போல் வாங்கி யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த இன்டோர் பிளான்ட்டின் வேலை எல்லாமே முடிஞ்சது. அந்த இலியலுக்கும் தண்ணியெல்லாம் நல்ல வடிவாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். சனிக்கிழமைகளில் நிறைய இந்த வீடியோ பார்க்குற ஆட்களுக்கு தெரியும், நான் இந்த பெட் கவர், பெட்ஷீட்டுகள், பிலோ கவர் எல்லாமே நான் துவைச்சி போடுவேன். துவைச்சி போட்டுட்டு நான் அதுக்கு புதுசாக இன்னொன்று மாற்றி விடுவேன். அது என்னுடைய வீடியோவை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு சனிக்கிழமை என்றதால் இப்போ அந்த வேலையை முடிச்சிட்டேன். இங்கே வந்து சரியான வெயிலாக இருக்குது. இங்கே வந்து அவ்வளவு வெக்கையும் வெயிலும். இப்போ வந்து நாங்கள் நன்னாரி சர்பத்து வந்து குடிக்க போகிறோம். ஏனென்று பார்த்தீங்களென்றால் இந்த நிறைய வேலையெல்லாம் செய்தது நல்லா ஐஸ் கட்டி போட்டு நல்லா கசகசா எல்லாம் போட்டு ஏதாவது கூலாக குடிக்கணும் மாதிரி கிடக்குது. அப்போ பிள்ளைகளும் வீட்டில் தானே நிற்கணும். அப்போ இவ சொல்லிச்சினோம், மம்மி ஏதாச்சும் நீங்கள் கூலாக கரையுங்கோ நாங்கள் குடிப்போம்னு சொல்லி. அப்போ ஓகே கொஞ்சத்துக்கு ரிலாக்ஸாக இருப்போம்னு போட்டு நான் வந்து இந்த ஊஞ்சாலில் இருக்கிறேன். சிரோனா வந்து டிவியில் ஏதோ ஒரு ஜோக் போட்டு பார்த்து கொண்டிருக்கிறா. இப்போ 2 பேரும் நல்லா கதைச்சு இந்த நன்னாரி சர்வத்தை நல்லா என்ஜாய் பண்ணி குடிச்சு கொண்டு இருக்கிறோம். இதோட பார்த்திங்கன்னா இந்த கொக்கோவையும் வந்து கொஞ்ச நேரம் திறந்து விடுவோம்னு போட்டு
இதில் திறந்து விட்டாச்சு. இன்றைக்கு அவக்கு கையில் வச்சு சாப்பாடு எதுக்குமே கொடுக்கல. இருந்தாலும் அவள் அந்த நான் சாப்பாடு மடியில் வச்சு கொடுக்குறேன்ன்றதுக்காக ஓடி வந்துட்டால், பிறகு இறங்கி ஓடிட்டால். நீங்களும் பார்த்துருப்பீங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்களன்னு சொன்னால் இந்த பெட் கவர் பெட்ஷீட் எல்லாத்தையும் நான் மிஷினில் போட்டு விட போகிறேன். நிறைய பேர் எனக்கு சொல்கிறீங்களா, அக்கா 10 மணிக்கு பிறகு நீங்கள் மிஷினை போடுங்க, அப்போ உங்களுக்கு இந்த கரண்ட்டு பில் வந்து குறைவாக இருக்குமெண்டு. 10 மணிக்கு பிறகு இங்கே போட்டோம்னு சொன்னால் மேலே நித்திர கொள்ளுறாக்கள் மற்றது பிள்ளைகளும் இங்கே நித்திர கொள்ள இல்லாமல் இருக்கும். என்னட்டா மிஷின் வந்து எப்படியோ நைட்டில் வந்து சத்தம் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும். அப்போ அதுக்காக இப்பயே இதை நான் போட்டு விட்டுறேன்டா, படுக்கிறதுக்கு முதல் இது எல்லாத்தையும் காய விட்டுருவேன்ன்றதுக்காக இப்போ இதுகளையும் மிஷினுக்குள்ளே போட்டு கொண்டு இருக்கிறேன். இப்போ மிஷினுக்குள்ளே இந்த பெட் கவர் பெட்ஷீட்டுகள் பிலோ கவர்கள் எல்லாமே போட்டு விட்டுட்டேன். இப்போ நேற்று தோச்சு போட்ட உடுப்பல் எல்லாம் இருக்குது. கையோட அதையும் ஒரு கல் பஞ்சியை பார்க்காம மடித்து வச்சிருவோம்ன்ட்டு தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏனெண்டா உடுப்பு எடுத்த உடனேயுமே மடிச்சிட வேணும். பிறகு செய்வோம் என்றுட்டு விட்டோமென்றால் அது 1 வீக் ஆனாலுமே அது எங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அதில் வந்து டஸ்ட்டுகளும் படிஞ்சிடும். அதை நாங்கள் மடிக்கும் போது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். உடுப்புகளை நாங்கள் டஸ்ட்டோடு மடித்து வைக்கவும் முடியாது. இங்கே பாருங்க, எங்களுடைய அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊறி வந்துட்டுது. இப்போ நான் இதை ஃப்ரீசரில் ஒரு 30 நிமிஷம் வைக்க போகிறேன். நீங்கள் நார்மல் ஃப்ரிட்ஜண்டா ஒரு 2 மடத்தியாலங்கள் வச்சுட்டு இதை அரைச்செடுங்கோ. ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் நான் இதை அரைச்செடுக்க போகிறேன். இதுக்கு நான் 1/2 கப் சோறு எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த சோறுண்டாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சோறு போட்டால் எங்களுக்கு நல்லா பொங்கி புளிச்சு வரும். இப்போ பார்த்தீங்களா நான் இந்த சோறை போட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கையும் போட வேண்டிய மொத்தமாகவே நான் அந்த சோறை போட்டுட்டேன். இப்போ நான் இந்த அளவத்தையும் 3 தடவைகளாக நான் அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த அரிசி உளுந்துக்கு மேலாலே எங்களுக்கு நாங்கள் தண்ணி விட்டுட்டோம்ண்டாலே அது போதுமானது. இப்போ பாருங்கோ, நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது போல் பதத்துக்கு வந்தாலே எங்களுக்கு காணும். ஏனெண்டா இட்லிக்கண்டா நாங்கள் கொஞ்சம் திக்க அரைக்க வேண்டி வரும். இது தோசை கண்டதால் ஓகே, பிரச்சனை இல்லை. நான் இந்த அரைச்ச மாவை இது போல் சில்வர் வாளி ஒன்றில் தான் புளிக்க வைக்க போகிறேன். ஏனென்று பார்த்தீங்களென்றால் சில்வர் பாத்திரம் என்றால் எங்களுக்கு லேசாக வந்து புளிச்சு வந்துடும். சில பேர் நீங்கள் பிளாஸ்டிக்கு வைப்பீங்கள். கண்ணாடி பாத்திரம் என்றாலும் ஓகே தான். நான் பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. கைகளை வந்து நல்லா க்ளீன் பண்ணி போட்டு ஒரு 5லிருந்து 6 நிமிடம் நல்ல வடிவாக கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். அப்போ தான் அந்த கையில் இருக்கக்கூடிய சூடும் சேர்ந்து இந்த மா வந்து எங்களுக்கு நல்ல வடிவாக புளிச்சு வரும். அப்பத்துக்கோ தோசைக்கோ நல்லா புளிச்சு வந்தால் தான் நாங்கள் செய்ய போகிற அந்த அப்பமோ தோசையோ இட்லியோ நல்லா சாஃப்டாக எங்களுக்கு வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப்லேயே தான் நான் வச்சுருக்க போகிறேன். ஏன்னா இப்போ எங்களுக்கு இங்கே வெயில்ன்றதால் இது நார்மலாக ஒரு 8 ஹவர்லேயே எங்களுக்கு நல்லா புளிச்சு வந்துடும். நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்களோ அல்லது இப்போயும் நீங்கள் குளிருள்ள நாடுகளில் இருக்கிறீங்கண்டா உங்களுக்கு குளிர் குணமாக இருக்குதுன்ட்டு நினைச்சிங்கண்டா நீங்கள் ஓவனில் லைட்டை போட்டுட்டு வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தோசைக்கு நான் அரைச்ச மாவும் நான் புளிக்க வச்சிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. நான் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு நான் வெளியில் போகிறேன். இப்போ பாருங்கோ, 10 மணி தான். நான் கிச்சனுக்குள்ளே நின்று தான் இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். வெளிப்பக்கம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி. என்ன எங்களுக்கு அவ்வளவு இருளாக எங்களுக்கு வரையில் 10 மணி. ஆனால் இப்படித்தான் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இங்கே வந்து எங்களுக்கு அப்படித்தான். ஓகே, இங்கே பாருங்கோ, இது வந்து அடுத்த நாளே லஞ்சுக்கு தான் நான் இந்த மசாலா தோசை செய்கிறேன். அப்படியே இந்த வீடியோ அடுத்த நாள் நான் கண்டினியூ பண்ணுறேன். அது வந்து உருளைக்கிழங்கு மசாலா, இது சாம்பார். உருளைக்கிழங்கு மசாலா தோசைக்கு நாங்கள் சாம்பாரோடு சாப்பிட்டோம்னால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கோ, இந்த மா வந்து இவ்வளவுத்துக்கு புளிச்சிருக்குண்டு. மா எங்களுக்கு புளிச்சிருக்குதுன்னு பார்க்குறதுக்கு எங்களுக்கு மா வந்து திக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நல்லா எங்களுக்கு புளிச்சு வலிஞ்சு வரணுமெண்டு இல்லை. எங்களுக்கு பார்க்கவே இந்த மா வந்து புளிச்சிருக்கோண்டு எங்களுக்கு தெரியும்.
எப்பயும் எனக்கு தோசைண்டா பிள்ளைகளுக்கு இங்கே மஞ்சள் போட வேணும். அதால் நான் இப்போ மஞ்சள் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். தண்ணி எதுக்குமே சேர்க்கலை. நாங்கள் எவ்வளோத்துக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு இந்த தோசைமாக நல்ல பதத்துக்கு வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்களா நான் எப்பயுமே இந்த க்ரெப் மேக்கரில் தான் இந்த தோசையை சுட்டெடுக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த க்ரெப் மேக்கர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே இப்பயும் அவ்வளவுத்துக்கு யூஸ் ஆகுது. நிறைய பேர் என்னட்டா கொமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்களா, அக்கா இதை நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி. நீங்கள் இந்த எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் எங்கே வாங்கலாமோ அங்கேயெல்லாம் இந்த பொருள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் எந்த பிராண்டில் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்து அதை வாங்கி கொள்ளலாம். இது நான் பிள்ளைகளுக்காக செய்கிறேன். அவைகளுக்கு நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு அவைய கடைசி வந்தாலும் சாப்பிட மாட்டேன்னு. இப்போ அவைகளுக்கு தான் உள்ளுக்குள்ளே இது போல் மசாலாவை வச்சு நான் மடித்து விட போகிறேன். எப்பயும் பார்த்திங்கன்னா நெடுகளும் நாங்கள் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இது போல் அப்பப்போ நாங்கள் அந்த ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட்டுக்கே நாங்கள் வீட்டிலேயே செய்து சாப்பிட்டு கொள்ளலாம். கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் நாங்கள் பார்த்து செய்தோம்னால் எங்களுக்கு அது ஹெல்த்தியும் கூட. நாங்கள் அதை நல்ல துப்புரவாகவும் வீட்டிலே செய்து கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு தோசை ஊற்றிட்டேன். அந்த தோசை நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுக்காக நான் இதில் நெய் ஊற்றிக்கொள்கிறேன். மசாலா தோசைக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கோ. அந்த டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லை. எதையுமே இதுக்கு ஒப்பிட முடியாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் நல்ல வடிவாக நல்ல தாராளமாகவே நான் நல்லா நெய் விட்டுருக்கிறேன். இப்போ அதையும் டக்கண்டு நாங்கள் ஒரு பக்கம் பிரட்டி எடுக்கலாம். அல்லது நாங்கள் அதை கொஞ்சம் கிறிஸ்பியாக வர விட்டோம்னால் எங்களுக்கு அது பிரட்டி எடுக்க வேண்டிய தேவையில்லை. நான் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட போகிறேன்ன்றதால நான் இதை திருப்பி மற்ற பக்கம் போடவே இல்லை. இதுக்கும் பாருங்க, நான் இதே போல் மசாலா நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலா அப்படி செய்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு இதில் டீட்டெயில்டாக சொல்லலை. ஏன்னா எல்லாருக்கும் கூடுதலாக இந்த மசாலா செய்ய தெரியுமென்று நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஸ்டைலில் செய்து கொள்ளுங்க. இங்கே பாருங்க, இதுதான் நான் இன்றைக்கு சாப்பிட போகிற மசாலா தோசையும் நல்ல ஒரு சாம்பாரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.